ஹாய்! சண்டே எடுத்த விளாகு. அன்னைக்கு எப்பவும் போல மட்டன் குழம்பு தான் வச்சிருந்தேன். மட்டன் குழம்பு வச்சுட்டு சிக்கன் கொஞ்சோண்டு எடுத்து வந்தாங்க. அது போனோட தான் இருந்துச்சு. ஆனா நான் அத தான் பெப்பர் ஃப்ரை மாரி பண்ணலாம்னு நெனச்சுட்டு இருந்தேன். மட்டன் குழம்போட வச்சு சாப்பிட செட் ஆவாதுன்னு சொல்லி 65 போட்டாச்சு. 65 போட்டா மட்டன் குழம்போட சாப்பிட சூப்பராவே இருக்கும். அதெல்லாம் போட்டு அன்னைக்கு லஞ்ச் சூப்பராவே சாப்பிட்டாச்சு. நான் சன் டிவி பார்க்குறேன்னா சண்டேல மட்டும் தான் இருக்கும். மீதி நாள்லாம் விஜய் டிவி நம்ம வீட்ல ஓடிட்டே இருக்கும். சன் டிவில அன்னைக்கு வந்து காஞ்சனா படம் போட்டிருந்தாங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் சரி கிராசரிஸ்லாம் முடிக்க ஆரம்பிச்சுருச்சு. டிமார்ட் போலான்னு சொல்லிட்டு நேத்தே பேசி வச்சிருந்தோம். சரி அதுக்காக ஜாமான்லாம் லிஸ்ட் போட்டுட்டு இருந்தேன். எப்பவுமே லிஸ்ட்லாம் போட்டு எடுத்துட்டு போமாட்டேன். ஆனா எதையாவது ஒண்ணு மிஸ் பண்ணிடுறேன். சரி அதனால இந்த வாட்டி லிஸ்ட்டே போட்டு எடுத்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு எழுதிட்டு இருந்தேன். எழுதி முடிச்சுட்டு பார்க்குறேன், சரியான மழைங்க. பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சுருச்சு. அன்னைக்கு செம்ம காத்து. எதிர்பார்க்கவே இல்ல. அப்படி ஒரு மழை பெஞ்சுருச்சு. பாப்பாலாம் இந்த மழைய பார்த்து பயந்துட்டா. ஏன்னா சரியான காத்து. மரம்லாம் செம்மையா ஆட ஆரம்பிச்சுருச்சு. சாரல் செம்மையான சாரல் அடிக்க ஆரம்பிச்சுச்சு. 2 பேரும் பார்த்து அப்படியே எக்ஸைட் ஆயிட்டு இருந்தாங்க. சரி அப்படியே டீ எல்லாம் வச்சு குடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அப்புறம் மழை நிக்கும்னு பார்த்தா நிக்கவே இல்ல. சரி கார்ல தானே போலாம்னு பார்த்தா பாப்பா வந்து ப்ளே ஏரியாக்கு கூடாம போனா ரொம்ப அழுவா. 2 நாள்ல வேற எக்ஸாம் முடிய போதா. சரி அப்புறம் போய்க்கலாம்னு சொல்லி விட்டாச்சு. சரி 2 நாளைக்கு தேவையான ஜாமான் மட்டும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்களா, அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு நைட்டே இட்லிக்கு மாவு ஊற வச்சாச்சு. காலைல எந்திச்சு அரைக்கிறது கரெக்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு, அப்ப இருக்க சாப்பாட சாப்பிட்டு டிமார்ட் போலன்னு கவலையோட போய் படுத்து தூங்கிட்டேன்.